தம்பிகளா என்ன தலையில அப்படி கொடுத்துருங்கப்பா. நாங்க தான் நேற்று ராத்திரி இதை புதைச்சி வச்சோம். இன்னைக்கு ராத்திரி வந்து எடுக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள உங்க கையில கிடைச்சிருச்சு. மரியாதையா கொடுத்துருங்கப்பா. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு எழுதியா வச்சிருக்க. அதனால என்ன, இனிமே எழுதிருவோம். எதுல? நெத்திலப்பா. சும்மா ஆளுக்கு ஒரு 8 மணி வெட்டி தலையில கட்டி இருந்தாலும் பயந்துருமாக்க. போங்கடா. என்ன சாமி சிலை அக்கிரமம் எல்லாம் பண்ண கூடாது. வேணா கீழே வைக்கிறேன், நீ வேணா தொட்டு கும்பிட்டு எடுத்துட்டு போ. சரி வை. உட்காரு. கண்ணை திறந்து கும்பிடு. யார்த்த புடுங்குற? என்ன சரியா குடுறா, குடுக்கலனா அடிப்பேன். எங்க அடி பாப்போம். மரிதா மன்னிச்சிரு. ஏடா கை வச்சு அடிக்கிற, தண்ணி அடிக்கிற. நாயே நாயே தெய்வம்டா. பரவாயில்லை. ஐயோ சப்பா. கோவக்காரங்க ஆகினானே. நிறுத்துங்க நிறுத்துங்க, இவங்க எல்லாரும் போலீஸ்ல போடச்சிருங்க. சுந்தரம் எங்கடா போற? தர்மகர்த்தா ஐயா, அது எப்படிங்க சங்கரையருக்கு தெரியாம கோயில்ல இருக்கிற சில திருட்டு போகும்? இரும்பு பெட்டி சாய் முத கொண்டு அவர் கையில தான் இருக்கு. இந்த காரியத்தை அவர் தான் செஞ்சிருக்கணும். அதை மறைக்க ஏதோ செய்யறாரு. இவ்வளவு நேரம் ஆகி அவர் வரல பாத்தீங்களா? அதுவும் தெரியல. கவலைப்படாதீங்க அண்ணா, அந்த பரமேஸ்வரி உங்களை கைவிட மாட்டா. தைரியமா போயிட்டு வாங்க. ஈஸ்வரி, இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் திருட்டு பட்டம் கிடைச்சிருது. அப்பா, சுவாமி சிலை கிடைச்சா அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டின்னு இருக்கேன்பா. சீக்கிரமா போயிட்டு வாங்க. ஐயா, சாமி சிலை கிடைச்சிடுச்சுங்க ஐயா. எப்படி கிடைச்சது? போலீஸால பிடிக்க முடியாது திருடங்களை ஏத்து விட்டு தம்பி பிடிச்சு கொடுத்துருக்கியா? யாரு? இந்த ஏத்து விட்டு தம்பி ரஹீம் தான். இதோ தம்பியே வந்துடுச்சு. தம்பி, நோக்கு எப்படி நன்றி சொல்லுதானே எனக்கு தெரியலப்பா. நீ அந்த
அந்த அம்பாளோட கிருபையால 100 ஆயுசுக்கு நன்னா இருக்கணும்ப்பா. பெரியவா சின்னவா கால விடப்படாது. நேக்கு இப்போ நீதான் பெரியவாளா தெரியற. இந்த கைய சார் என்னது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்லப்பா, என் குடும்பம், மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே இந்த கையில் என்ன காணாம போயிருக்கும். சார் நான் செய்ய வேண்டிய கடமை தானே செஞ்சிருக்கேன். ஐ மீன் மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவி தானே. தம்பி, ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேப்பா. முஸ்தபா, முஸ்தபா, என்ன ராமச்சந்திரனா? திருட்டு போன எங்க கோவில் சிலைகளை உங்க தம்பி ரஹீம் பிடிச்சு கொடுத்திருக்கு. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதுல என்ன இருக்கு? நாம எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. உங்க கோயில ஒரு திருட்டு போனா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இப்போ எங்க பள்ளிவாசல ஒரு திருட்டு போச்சுன்னு வச்சீங்க, நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? அது எப்படி இருக்க முடியும்? காலங்காலமா நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுத்துருவோமா என்ன? ராமச்சந்திரன, மதத்தால நாம எல்லாம் வேறுபட்டிருக்கலாம், ஆனா மனித நேயத்துல நாம எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பின்ன மூணாவது ஆளை நுழைய விட்டுருமா என்ன? தர்கா வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு எனக்கு ஒரு ராவுத்தர் கடையில தான் வேலை இருக்கு. இந்தாங்க கூடைய கொடுங்க, தொட்டுக்கோங்க. பேர் சொல்லுங்க. சந்திரலேகா. சந்திரலேகா நாமதேஷ். நான் சொல்றத கேளுடி. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, அவன் ஏன் என்ன எப்பவும் சுத்தி சுத்தி வரா? அப்பப்போ அழக பார்த்து ரசிக்க இருக்கலாம். அப்ப ஏன் சும்மா சும்மா என்ன கலாட்டா பண்ணணும்? உன் மேல அவனுக்கு ஆசை இருக்கலாம். அப்படின்னா? அப்படின்னா என்ன? அதுதான் காதல். புரியல? அதான் லவ். சந்திரலேகா, என்னடி பண்ணிட்டு இருக்க? பால் இருக்கிற சொம்பு கொட்டி எடுத்தம்மா. என்ன உளற? சொம்புல இருக்கிற பால் கொட்டி எடுத்தம்மா. பாலை கொட்டினா பரவாயில்லடிமா, மனசை கொட்டிடக்கூடாது. வா என்னோட. ஐயோ பாவம். அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனியே பனி தூய்மையே மலரும் மனமே மனம் ஏந்திடும் கனியே கனிப்பாவையே வானாடும் மீனே நீதானே வேண்டும் பூநாடும் உயிரே நீதானே வேண்டும் அரும்பும் தளிரே தளிர் தூங்கிடும் பனியே பனி தூய்மையே அரும்பும் தளிரே. மாமா இல்லடா, வெட்டானான்னு சொல்லு மாமா. நான் பாட்டுக்கு கேமாவையும் பாமாவையும் சைட் அடிச்சுக்கிட்டு நிம்மதியா திரிஞ்சு பொறாமப்பட்டு இப்படி கூட்டு வந்து என்ன பண்ணிட்டேனே, இது நியாயமா நோக்கு? அடே சுந்தரா, ஆ. என்ன நீ பாமா ஹேமான் எல்லாம் இது வரைக்கும் சுத்தின்னு இருந்தா, ஆனா இப்போ உன் தோப்புனார் காலம் ஆயிட்டா. இனிமே சன்னதிக்கு யாரா குறுக்கள்? நீதான் சாயரச்ச சன்னதிக்கு வச்சு விளக்கேத்தணும், பூஜை பண்ணணும். அடுத்த வருஷம் உன்னை விட்டா நமக்கு வேற யாரா இருக்கா? ஐயோ ஐயோ, போறவன் திரும்பி நிக்கிறானே. டேய் சுந்தரம், என்னடா அது கெட்டப்பு? பக்கத்துல எங்க டிவி சீரியலா? இல்ல, அதுக்குதான் இப்ப ஆளுங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. டேய், வகுத்திருத்தல கலப்பாதரா. அக்கறை காலத்துல அம்புட்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணி விட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? அந்த கவலையில அங்க இருந்து நான் வர்றேன், நீ கிண்டல் பண்ற. சரி வா. டேய், இதுக்கு முன்னால பழகுன மாதிரி என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாரா? நான் இப்ப வந்து மடி. டேய், மடின்னா ஆச்சாரம்னு அவங்க தாண்டா வெட்டும் போதே சொன்னாங்க. சரி சரி மறுபடியும் தெரியா நீ? இது என்ன நினைச்சீங்க? பார்த்தா ஆகிற மாதிரி தெரியுதா உனக்கு? மிகப்பெரிய சக்தி உள்ள விஷயம்டா. சரி பரவாயில்ல, நீ என் ஃப்ரெண்டு தானே. என்ன என் மேல தெளிக்கிற? ஓஹோ, ஏன் மேல தெளிக்கணுமா? டேய் ரஹீம்,
நீ 1000 பேச நான் பொறுத்துக்கிறேன். ஆனா தொட்டுக்கிட்டு பேசாரா, செம்புல வேற தண்ணி கம்மியா இருக்கு. பக்கத்துல ஆறு குளம் இருந்தாலும் விழுந்து விழுந்து எஞ்சிக்கலாம். இங்க தண்ணி வசதி வேற கொஞ்சம் கம்மியாம்டா. டேய் ஏற ரத்தம் வருது. ரத்தம் வருதா? ஐயப்பா. அப்புறப்பா ஓட்டாத, உருட்டு. ஏன்னா விழுந்தா தெரிச்சு போகும். எது? தண்ணி. உருட்டுறேன். அண்ணா நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னைக்கு சாயங்காலம் என்ன கண்டிப்பா ஷாப்பிங் கூட்டி போகணும். ஏமாத்திட கூடாது. ஓகே? அண்ணா! ஐயோ சலீமா, என்னம்மா இது? எந்திரிமா, காலங்காத்தால அம்மா அடி அடி ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் அவ கிளம்பிட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளவு தண்ணியை கொட்டி வைக்கிறது அறிவு கட்டணம். வேண்டாம் பாவுன்னு. அம்மாடி நீ காலேஜுக்குள்ள ஒண்ணு போக வேணாமா? பரவாயில்ல நான் போறேன். சொன்னா கேளுமா, சாயந்தரம் நான் உன்னை ஷாப்பிங் கூட்டு போறேன். இப்ப நீ எனக்கு ஒண்ணும் அடிபடல பாரு. ரஹீம் என்னாச்சு? குழந்தை அழுவுது. அச்சோ பால் கொடுக்க வேண்டியதானப்பா. குழந்தை அழுவுதுன்னு சொன்னல, அதான் சொன்னேன். சரி பைக் இங்க இருக்கட்டும். டிரைவர், உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. வேற எங்கேயா குழந்தை அழுதான்னு போய் பாரு. நாளைக்கு தீபாவளி, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டுப்புடவை. வாங்கிக்க. I love you, சந்திரலேகா. நீக்கு பயமா இருக்கு. இந்த பரிசை நீ ஏத்துக்கிட்டா என்னோட காதலை நீ ஏத்துக்கிட்டதா அர்த்தம். சந்திரலேகா, நான் தூக்கி போறது அப்படியே மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பிடிச்சுக்க. அதே அப்படியே இருக்கடா. என்னடா நம்ம ரஹீம் பாய் ரொம்ப சோகமா வந்திருக்கான். டேய் ரஹீம், என்னாச்சு? ரஹீம் பாய், நீ கொடுத்த புடவைய அவ வாங்கினாலா இல்லையோ? வாங்கலடா. சரி அது இருக்கட்டும். அந்த பொண்ணு புடவை வாங்குறதுக்கு முன்னால உன்கிட்ட என்ன சொன்னாங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்பதான் நான் அப்பலாம் கரெக்டா சொல்ல முடியும். புடவைய வாங்க வந்தா, ஆனா திடீர்னு வாங்காம ஓடிட்டா. ஓய், எதுக்கு அப்படி ஓடுனா? அல்லாஹு அக்பர் அல்லாஹ். ஓ ஐசி, இப்ப புரிஞ்சு போச்சு. பிளான சொல்ற, நல்லா கேட்டுக்க. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த பொண்ணு முஸ்லிமா மாறணும். அந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்றதா இருந்தா நீ ஐயரா மாறணும். எப்படிடா? புரியல? இப்படித்தான். நான் மாறலையா? டேய் நீ உண்மையிலேயே ஐயர். எவன் நம்புறான்? அக்கறை கரத்துக்குள்ள போனா அவன் உட்காந்து அரை பார்வை 10 மணிமா இருக்கான். அப்பா சட்டு புட்டுன்னு 1 மணிக்கு வர பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்ப நீ தப்ப முடியாது. அன்னைக்கு நீ ஏன் ஓடுனேன்னு எனக்கு தெரியும். இத பத்தியா? இன்னைக்கு நீ ஓடவே முடியாது. இப்ப சொல்லு, நீ என்ன லவ் பண்றல? சந்திரலேகா, உனக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன். இது அம்மன் கோயில் பிரசாதம். இத நீ எடுத்து வச்சுக்கிட்டா சம்மதம் அர்த்தம். நான் உன்னை போஸ்ட் பண்ண மாட்டேன். சம்மதமா சொல்லு.
அல்லாஹ் உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் உயிர் காதல் இன்று உண்டானது இரு ஜீவன் ஒன்று என்றானது எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட வாடுவதோ எந்தன் மும்தாஜின் தேகம் ஓடி வந்தேன் இனி நீதான் என் வேகம் நீ கூட நடந்தால் வேறு ஒரு ஸ்வர்க்கம் இங்கே எதற்கு அல்லாஹ் உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் உயிர் காதல் இன்று உண்டானது இரு ஜீவன் ஒன்று என்றானது எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட அல்லாஹ் உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் பூ பறித்தேன் இந்த பூம்பாவைக்காக நான் தொடுத்தேன் இந்த பூமாலைக்காக மாலையுடன் திருமாங்கல்யம் சூடி கையணைப்பேன் நல்ல கண்ணோஞ்சலாடி காது குளிர காதல் எனும் கீதை நாளும் படிப்பேன் காலம் முழுதும் கண்ணனோடும் ராதை போல இருப்பேன் அம்மம்மா கண்ணம்மா ஆசை என்னும் மழை ஓயாது ஓயாதம்மா அல்லாஹ் உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் உயிர் காதல் என்று உண்டானது இரு ஜீவன் ஒன்று என்றானது எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட அல்லாஹ் உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை இல்லாத வண்ணம் நன்மை பிறக்கும் ஓ நன்மை பிறக்கும் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மடிச்சிட்டு இருக்கேன் தெரியல. ஏண்டி ஸ்கூல்ல இருந்து வர ஏன் இவ்வளவு நாழி? அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ். என்ன ஸ்பெஷல் கிளாஸோ? ஆமா உங்க பெரியப்பா டெல்லில இருந்து லெட்டர் போட்டிருக்காரு தெரியுமா? எங்கம்மா அது? அப்பா படிச்சிட்டு இருக்காரு. போ போ போ.